ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். அன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இந்த கிச்சன் ஸ்லாபுக்கு ப்ரீ பிளான் என்னென்ன பண்ணணும், அது மாதிரி இந்த கிச்சன் ஸ்லாபோட ஹைட் என்ன, இதில் நம்ம செய்கிற தவறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்களோடு பார்க்கக்கூடிய நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் இந்த ஸ்லாப் எப்படி நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணிக்கணும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டவ் சென்டரில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நேராக தான் நம்ம விண்டோவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மாதிரி சிங்க் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டவ்வுக்கு சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம சிங்க் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு சைடில் கபோர்டு வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிங்க் வைக்கும் அப்படின்னா, இதுக்கு சைடில் எதுவும் நம்மளுக்கு கிரானைட் பீஸ் இந்த மாதிரி கருவாக கிரானைட் பீஸ் எதுவும் வைக்கிற மாதிரி, சோப்பு எதுவும் வைக்கிற மாதிரி, திங்ஸ் எதுவும் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இது பிளான் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி கபோர்டு செல்ஃபு நம்மளுக்கு எவ்வளோ ஆண்டு தேவை. இப்போ இந்த கார்னரில் நம்ம கீழே கடப்பாக்கல் போட்டு நம்ம அதை எதுவும் பாத்திரம் திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம அதையும் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளானிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கிச்சன் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த கிச்சனோட ஒயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் சைஸ் 33 இன்ச்சஸ். சரிங்களா? இந்த டாப் லெவல் 33 இன்ச்சஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டவ் வைக்கும், அதுக்கு மேலே பாத்திரம் வைக்கும். ஸோ அந்த பாத்திரத்தோட வியூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் 33. சப்போஸ் நம்ம ஹைட்டாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த உயரத்தை ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் நம்ம உயர்த்திக்கலாம். சரிங்களா? இதில் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த சிலிண்ட்ரு உயரம் ஸ்டாண்டர்ட் சைஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் உயர்ந்துருக்கணும். இந்த டாப் லெவல். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த சிலிண்டரோட உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு 26 இன்ச்சஸ். சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 27 or 28 இன்ச்சஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த சிலிண்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் இந்த மேலே உள்ள உயரம் 33 இன்ச்சஸ்னு வச்சுட்டு நம்ம இந்த காங்கிரீட் அரை அடிக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 27 இன்ச்சஸ் ஆயிரும். ஸோ சிலிண்டர் உள்ளே போகாது. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் நம்ம முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு, இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் காங்கிரீட் போதுமானது. ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி எவ்வளோ கொடுக்காங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 இன்ச்சஸ்ன்னு கிடையாது, ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் முக்கியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது மஸ்ட்டு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். உள்ளே இருக்க இன்ச்சஸும் இந்த டாப் லெவலும் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். அதை முக்கியமாக நோட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஹைட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சைஸில் நம்ம செய்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, இந்த நோசிங், இந்த கருவில் நோசிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்லாம் முன்னக்கூட்டியே நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல ஹோல் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம செய்கிற தவறுகள். சரிங்களா? அதனால் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணிக்கிட்டது நல்லது. இல்லை அப்படின்னா கிளைண்ட்டை சார்பில் நோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வீடை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே இதை கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், கான்ட்ராக்ட் ஒர்க், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும், அது மாதிரி வீடு சேல்ஸில் இருக்குது. சரிங்களா? தென்காசிக்குள்ளே வீடு வல்லத்து ஏரியாவில் ப்ளஸ் இளஞ்சலியும் பிளாட்டும் ப்ளஸ் ஹவுஸோட சேல்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.